ஹை காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சன்ஸ் ட்ரேடிங். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி நம்ம பை அண்ட் செல்ஸ் எங்கே போகலாம் அப்படின்றத பற்றி ஒன் பேக் ஒன்றா நம்ம வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து எங்கே பை போக போகிறேன், எங்கே செல் போக போகிறேன் அப்படின்றத பற்றி நான் இந்த யூடியூப் சேனலில் ஒரு எஜுகேஷ்னலாக நான் வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறேன் இங்கே செல் போகலாம், இங்கே பை போகலாம் அப்படின்றத, நான் எங்கே போகிறேன் அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து பையோ செல்லோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது ரொம்பவே தப்பு. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வச்சுருப்பீங்களா, அதில் வந்து பையோ செல்லோ ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நீங்களாவே ஓனாக ஒரு டிசிஷன் எடுத்து அதில் லாஸ் பண்ணாலும் சரி, ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, அது வந்து உங்களால் நடந்ததாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணி சஸ்டெயினாக இருக்க முடியும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி கோர்ஸும் ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸும் அவைலபிளில் இருக்குது. 299ல் அவைலபிளில் இருக்குது. வித்து டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட அவைலபிளில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அது கிளிக் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி என்ன வேணும்னாலும் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் மூமெண்ட் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு சினாரியோ நடந்திருக்கு, அதை வந்து பேசிடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, கோல்டுலேயும் ஏயுடி என்செட்டி யூரோ ஜேபிஒய் இது மூணுத்தில் வந்து எனக்கு கோல்டுலேயும் ஏயுடி என்செட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு $30 வந்து எப்பயும் பெர் ட்ரேடுக்கு வந்து $30 வந்து நான் ரிஸ்க்கு வைப்பேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோல்டு வந்து ஒரு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பெரிய லாட்டை யூஸ் பண்ணி ஒரு ஜாக்பாட் செட்டப் மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால் ஒரு பெரிய லாட்டை வந்து ப்ளேஸ் பண்ணி நான் என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். அது ட்ரிகர் ஆகலை. ஓகேங்களா? ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நியூஸ் டைமில் மார்க்கெட் வந்து ஒரு பூம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்ட்ரி வந்து பக்கத்துலேயே இருந்தனால ட்ரிகர் ஆகிட்டு எனக்கு வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகலை. ஓகேங்களா? இதோட எஸ்எல்லோட வர்த்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $48. ஓகேங்களா? $48 வந்து நான் ரிஸ்க் வந்து வச்சுருந்தேன். எனக்கு வந்து எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகாமல் போயிடுச்சு. சரிங்களா? அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டில் எனக்கு வந்து ஒரு எஸ்எல் $186 வந்து எனக்கு எஸ்எல். இது எப்படின்னா, இது வந்து ட்ரிகர் ஆகலை அப்படின்னு நான் பார்த்துட்டேன். அதில் வந்து ஒரு ஆஃப் த லாட்டை வந்து நான் உடனே ஒரு மார்க்கெட் ப்ரைஸில் நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஆஃப் த ப்ரைஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து நமக்கு பாசிட்டிவாக மூவ் ஆகும்னு பார்த்தேன். ஆனால் மூவ் ஆகலை. அப்புறம் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு வந்து எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எஸ்எல் ட்ரிகர் ஆகலை. நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன் கரண்ட் ப்ரைஸில். சரிங்களா? ஸோ அதனால் அப்புறம் ஏயுடி என்செட்டி பார்த்தீங்கன்னா, அது வந்து நியூஸ் டைமில் தான். அது கரெக்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. $27 வந்து ஹிட் ஆயிடுச்சு. அப்புறம் மார்னிங் வந்து ஈவினிங் வந்து ஒரு இன்னொரு கோல்டு ட்ரேடு வந்து நம்ம போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஒரு 2:00 சம்திங் ஒரு ஆஃப்டர்நூன் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்புறம் ஜிபிபி செஃப் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தோம். இது வந்து கரண்ட் ப்ரைஸில் வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். $44. இது ஏன் நான் எக்ஸிட் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிபிபி செஃப் வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஏன் வந்து நான் எக்ஸிட் ஆனேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து எப்பயுமே டிஸ்கார்டில் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது, கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 4 ஹவர் டிமாண்டை வந்து நோட் பண்ணி இந்த டிமாண்டை வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த டிமாண்டை வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு வந்து மிட்டிகேஷன் நடந்துருச்சு. 4 ஹவரில் மிட்டிகேஷன் நடந்துருச்சு. ஸோ நம்ம 15 மினிட்ஸில் என்ன பண்ணிட்டோம், ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இங்கே போட்டிருக்க லைனில் எடுத்துருங்க, இதெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பிஓஎஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே வந்து பாடி க்ளோஸ் பண்ணுது. சரிங்களா? அப்போது இது செகண்ட் பிஓஎஸ், பாடி எங்கே க்ளோஸ் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? அப்போது இது ஒரு மேஜரான ஒரு சோச்சு, இது ஒரு மைனரான சோச்சுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த மேஜருக்கும் மைனருக்கும் கீழே நம்ம இருக்கிற டிமாண்டை வந்து எடுத்துக்கிட்டால் அது கொஞ்சம் வேல்யூ. அதனால்
நான் இதில் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஆர்டர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு எகைன் உள்ள எஸ்எல்குள்ளே வந்துட்டு மார்க்கெட்டை வந்து இவ்வளோ தூரம் போயிடுச்சு மேலே. ஓகேங்களா? இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், கரண்ட் ப்ரைஸில் எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போயிடுச்சு. எனக்கு இங்கே ஒரு சினாரியோ வந்து பில்ட் பண்ணிருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த லோவை அடித்து, அதாவது இந்த லோவை அடித்து ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே மார்க்கெட் வந்து இங்கே பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கானுங்க. இங்கே பண்ணியிருக்கானுங்க. அப்போது ஸ்வீப் பண்ண இடத்த நம்ம ஒரு QMலாம் எடுத்துக்கலாம். கீழே இருங்க, இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்வீப் பண்ண இடத்த ஒரு QML லைனாக நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அப்போது கீழே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த டிமாண்டை இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த விக்கை வந்து நான் எடுத்துட்டேன். இந்த விக்கை எடுத்து ஆர்டர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட் இங்கே கீழே வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே பாடி க்ளோஸ் பண்ணிருச்சு. ஓகேங்களா? அப்போது நமக்கு எக்ஸ்ட்ரீமில் ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. நல்லா பாருங்களேன், வேறு எங்கேயுமே டிமாண்டு கிடையாது. கண்டினியூஸாக எங்கேயுமே டிமாண்டு கிடையாது. அப்போ எக்ஸ்ட்ரீமாக எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. அப்போ நம்ம 5 மினிட்ல போய் செக் பண்ணி பார்த்தலாம் எதுக்கும். ஆமாம், 5 மினிட்ல ஸ்வீப் பண்ணியிருக்கு விக்கு. ஓகேங்களா? அப்போது நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே மார்க்கெட் வந்து இங்கே மேலே இருக்கும்போது க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அது வந்து சார்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்புறம் இங்கே கீழே வந்து ஒரு ஆர்டர் வந்து நான் போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்ட ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டுக்கு நான் போட்டிருக்கேன்ல, இந்த ஆர்டர் வந்து லாட்டு கம்மி, இந்த ஆர்டருக்கு லாட்டு அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை ரிலேட்டடாக நம்ம வந்து போட்டோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு $45 வந்து $44 வந்து ப்ராஃபிட் நம்ம கரண்ட் ப்ரைஸில் எக்ஸிட் ஆகிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ இங்கே ஒரு ஆர்டர் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஸ்க்ரீன்ஷாட்டு வந்து பாருங்கள், ரன்னிங்கில் இருக்குது. ஆனால் இதோட ரன்னிங் ப்ராஃபிட், இவ்வளோ தூரம் ரன்னிங் ப்ராஃபிட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரன்னிங்கில் இருந்துச்சு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணலை. இப்போ வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? பிரேக் ஈவன் வந்து பண்ணிட்டோம். பிரேக் ஈவன் என்ன ஃபுல்லாக பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கே வந்துட்டு 5 மினிட்ல மார்க்கெட் இங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அப்போது கீழே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் வந்து இருக்குங்க நமக்கு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட். ஸோ மார்க்கெட் எகைன் இதில் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? அதனால என்னோட எஸ்ஸில் இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுக்கு கொஞ்சம் கீழே வந்து நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் கீழே வச்சுருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓவராலாக இன்றைக்கி வந்து $200 அன்ஃபார்ச்சுனேட்லி $200 வந்து இன்றைக்கி லாஸ் ஆயிடுச்சு. அது நமக்கு வந்து நியூஸ் டைமில் வந்து ட்ரிகர் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நடக்குது எனக்கு நியூஸில் ட்ரிகர் ஆகாமல் போகிறது. சரி, ஓகே. ஸோ அது வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு, நோ இஷ்யூ. ஒரு ட்ரேடில் கவர் பண்ணியாச்சு. ஸோ எந்த ட்ரேடில் கவர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, யூரோ JPY இதில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ரீசன் வந்து நம்ம சொல்லிடலாம். இது எல்லாமே இதில் கொடுத்தது தான், டிஸ்கார்டில். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, மார்க்கெட் கீழே வந்து இப்போது ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்டை வந்து மிட்டிகேஷன் பண்ணிடுச்சு. டெய்லி டைம் ஃப்ரேமோட டிமாண்டை மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? அப்போது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து லிக்விடிட்டியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு 4 ஹவர்னுடைய டிமாண்டு. ஓகேங்களா? இந்த ட்ரேடு நான் ஏன் சின்ன டிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பை போகிறதே ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இங்கே BOS அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்து நான் வந்து எடுக்கல. ஓகேங்களா? ஸோ காமனாக ஒரு டிமாண்டை வச்சு மட்டுமே நான் எடுத்துட்டேன். ஒரு டிமாண்டுக்கு ஆகக்கூடிய ரியாக்ஷனை நம்ம பிடிச்சிடலாம், ரீஃபைன்மெண்ட் பண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஸோ 15 மினிட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தேன். ஒரு சூப்பராக ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துச்சு. ஸோ அந்த ஷேப்பை பார்த்தாலே நல்லா தெரியும். ஸோ ஏசியனை லண்டன் அடிச்சிட்டான். அப்போது ஏசியன் இங்கே இருக்கிற டிமாண்டில் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படி ப்ரிடிக்ட் பண்ணேன். ஸோ இந்த டிமாண்டை நான் எடுத்தேன். ஓகேங்களா? இந்த டிமாண்டை எடுத்தேன். 5 மினிட்டுக்கு போனேன். 5 மினிட்டில் இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டில், ஸோ இதில் டைரக்ட் என்ட்ரி நான் போனேன். அதனால் ரீஃபைன்மெண்ட்டில் நான் போயிட்டேன் என்ட்ரி. ஓவராலாக ரிஸ்க்கை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்டில் நான் என்ன பண்ணேன், என்ட்ரியை போட்டேன். ஸோ உடனே நம்ம எக்ஸிட் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு இங்கே மேலே ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளையில் நான் எக்ஸிட் பாயிண்ட்டை வச்சுட்டேன். ஸோ மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. ஓகேங்களா?
ஸோ இப்போது மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையை வந்து பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஹையை வந்து பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் மார்க்கெட் இப்போ வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்ருக்கு. ஸோ 5 மினிட்ல நம்ம பார்த்தோம்னா ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்திருக்கானா? ரீஃபைன்மெண்ட்டுக்கு வரல, இன்னும் வரல, வராமல் மேலே போயிட்டுருக்கான். ஸோ நம்ம இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:20 ஆகுது. ஸோ நம்ம என்ட்ரி போகக்கூடாது இனிமேல். நாளைக்கு மார்னிங் தான் பார்க்கணும். நாளைக்கு நல்ல ஒரு சினாரியோ கிடச்சா என்ட்ரி போகணும். அப்படி இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போகக்கூடாது. ஏன்னா இந்த டிமாண்டுன்றது சும்மா இது ஒரு சாதாரணமான ஒரு டிமாண்ட். ட்ரெண்டு வேறு செல்லில் இருக்குது, யூரோ ஜேபிஒய். ஓகேங்களா? நம்ம பை அடித்தோம். ஸோ இங்கே கண்ணில் பார்க்குற, இப்போ தெரியுதுங்களா, கண்ணில் பார்க்குறது டிமாண்டுக்கு ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பாக மார்க்கெட் கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரீஃபைன்மெண்ட் பண்ணி ட்ரிக்கியாக என்ட்ரு ஆகிட்டோம். இதனால நமக்கு இப்போ பிரேக் ஈவன். ஓகேங்களா? பிரேக் ஈவன் வந்தாச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் வந்து நமக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நமக்கு லாஸ் ஆனாலும் ஒன்றும் நோ இஷ்யூ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பிடிச்சிடலாம். ஆனால் இது ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அரவுண்டு ஒரு $592 வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ ஓவராலாக நமக்கு $592 இன்னைக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? ப்ராஃபிட் கிடையாது, வந்தால் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ யூரோ யூஎஸ்டி நம்ம லாஸ்ட்டாக ஒரு லாஸ் பண்ணோம், அதோடு இருக்குது. ஸோ பை போனோம், எஸ்எல் அடிச்சுட்டு நல்லா ஒரு பெரிய மூவ் கொடுத்துட்ருக்கான். ஸோ சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து செல்லில் இருக்கணும். செல்லில் தான் இப்போ பவர் கொஞ்சம் ஜாஸ்தி. செல்லில் நமக்கு பர்ஃபெக்டாக என்ட்ரி ஆகிட்டோம்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட வெளியே வரலாம். ஓகேங்களா? ஸோ யூரோ யூஎஸ்டி வந்து நான் லாஸ்ட்டு வீடியோஸ்லலாம் சொன்னது தான், வேறு எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரீமாக பார்த்துக்குங்க. எக்ஸ்ட்ரீம் முக்கியம். இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்ட்ரீமாக விடாதீங்க. கோல்டில் என்ன நடந்திருக்கு? ஆமாம், கோல்டில் நமக்கு ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு, 4 ஹவர் சப்ளை. ஸோ இந்த 4 ஹவர் சப்ளை 15 மினிட்ஸ் நமக்கு ரீஃபைன்மெண்ட் இல்லைங்க. இங்கே ரீஃபைன்மெண்ட் இல்லாதனால நம்ம கண்டிப்பாக 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் நம்ம என்ட்ரி போகணும். அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 15 மினிட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இந்த விக் இருக்குல்ல, விக் வந்து சோச்சு, இதை பிஓஎஸாக எடுத்துக்கலாம். கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, ஆனால் நமக்கு சப்ளை கிடைக்கல. ஸோ இது விக்கு. ஓகேங்களா? அப்போ சப்ளை எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சப்ளைவே இல்லை. அதனால் நம்ம என்ட்ரியே போகலை. ஓகேங்களா? ஸோ இப்போது நைட்டு மார்க்கெட்டுன்றனால இதை லிக்விடிட்டியாக எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நம்ம கோல்டில் என்ட்ரி போக மாட்டோம். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு சினாரியோ ஏதாவது பில்ட் ஆகும்போது நான் கோல்டுக்கு சொல்கிறேன். அப்புறம் யூஎஸ்டி ஜேபிஒய். ஓகேங்களா? இந்த ஆர்டர் வந்து என்ன பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ நல்ல மூமெண்ட் இருக்குது. நம்ம டிஸ்கார்ட்லேயும் வந்து பரவாயில்ல எடுத்திருக்காங்க. ஓகே, இது என்ன சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி ஜேபிஒய் டிஸ்கார்டில் நான் என்ன கொடுத்தேன்னா, சேம் இதே தான். யூஎஸ்டி ஜேபிஒய் 4 ஹவர் மேக் இட் கன்ஃபர்மேஷன். 4 ஹவர்னால் இந்த சார்ட்டு 4 ஹவர், மேக் இட்னா அதோட லோவர் டைம் ஃப்ரேமில் போய் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கணும். ரீஃபைன்மெண்ட்டில் அதில் என்ன கன்ஃபர்மேஷனோ பார்த்துப்பாங்க. ஸோ என்ன சொல்லியிருந்தேன், இங்கேருந்து பை. ஓகேங்களா? இங்கேருந்து கீழே வந்துட்டா பை. எவ்வளோ தூரம்? இந்த டிமாண்ட், இந்த சப்ளை வரைக்கும் பை. இன்கேஸ் மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா செல்லு, இந்த டிமாண்ட் வரைக்கும் செல்லு. ஓகேங்களா? இதுதான் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நமக்கு 4 ஹவரில் மிட்டிகேஷன் நடந்துச்சு. 15 மினிட்ஸில் என்ன பண்ணிட்டான், கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான் 15 மினிட்ஸில். ஓகேங்களா? இது பிஓஎஸ், தென் இது பிஓஎஸ், இது சோச்சு, இது டிமாண்டு. ஸோ இது டிமாண்டு 5 மினிட்ல ரீஃபைன்மெண்ட்டில். டைரக்ட் என்ட்ரினா ரீஃபைன்மெண்ட். இதில் ஒன்றும் இல்லைங்க, இப்போது கன்ஃபர்மேஷன் வந்து அக்யூரசி ஜாஸ்தியாக, அதாவது பாசிபிலிட்டிஸ் கன்ஃபர்மேஷனில் ஜாஸ்தியாக, டைரக்ட் என்ட்ரியில் ஜாஸ்தியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டைரக்ட் என்ட்ரியில் தான் ஜாஸ்தின்னு நான் சொல்லுவேன். டைரக்ட் என்ட்ரியில் தான் அதிகமாக ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஆனால் நான் மோஸ்ட்லி போகிறது டைரக்ட் என்ட்ரியாக தான் நான் போவேன். அது எப்படின்னா, டைரெக்டாக இப்படியே போய் நான் போக மாட்டேன்.
இந்த மாதிரி போக மாட்டேன். அதில் ரீஃபைன்மெண்ட்டை பிடிச்சி அதிலிருந்து போயிடுவேன். எப்பயுமே நான் ஆர்டர் போடும்போது என்ட்ரி ப்ரைஸ் பாருங்கள், இது என்ட்ரி ப்ரைஸ் இருக்குங்க, ஓகேங்களா. 143.201 இருக்குது. நான் எப்படி ஆர்டர் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 201ன்னு போட மாட்டேன், 203 இல்லைனா 204 இப்படி போடுவேன். அப்படி போடுறன்றப்போ கொஞ்சம் மேலே இருக்கும், கொஞ்சம் மேலே இருக்கும். ஏன்னா அந்த ஸ்ப்ரெட்டுக்காக. இதுலலாம் ஸ்ப்ரெட்டு வந்து ஹிட் ஆயிரும். சும்மா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கொஞ்சம் ஒரு பாயிண்ட் மேலே தூக்கியும் கீழே இறக்கியும் போட்டுருவோம். இப்போ SL 35 இருக்கா, இதை 32 அந்த மாதிரி மாற்றி தான் போடுவேன் எப்பயுமே, ஓகேங்களா. அதனால எனக்கு மார்க்கெட் இவ்வளோ கிட்ட வந்து ட்ரிகர் ஆகாமல் போகாது, ட்ரிகர் ஆகிடும் எனக்கு, ஓகேங்களா. ஸோ இதை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நோ இஷ்யூ, ஸோ பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ 5 மினிட்ல ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக நமக்கு பிரேக் ஈவனே இங்கே இருக்குது. அப்போ இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பிரேக் ஈவன் பண்ணாத ட்ரேடு நம்ம கொஞ்சம் யோசித்து தான் வந்து ஹோல்டு பண்ணணும். இந்த ஹை போனால் தான் பிரேக் ஈவன், அதுக்கு மேலே இந்த மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் வந்து நம்ம எக்ஸிட் ஆகலாம். ஆனால் இந்த ட்ரேடு மூவ் ஆகுன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, பார்க்கலாம். சரி, வேறு அவ்வளோதான். ஸோ இப்போது எந்த ஒரு சார்ட்டும் வந்து அனலைஸ் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி அனலைஸ் பண்ணி நாளைக்கு வந்து நான் போடுறேன், ஓகேங்களா. சரி, ஓகே, இன்றைக்கி இது இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் டாடா, பை பை, தேங்க்யூ.